I'll tell you one of the most effective time management technique that worked for me. So இது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டு டூ லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 குவாட்ரண்ட்டை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் as well as இம்பார்ட்டன்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இம்பார்ட்டன்ட்டோ இல்ல அர்ஜென்ட்டோ இல்ல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்ல வந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஹால் டிக்கெட் தேவை இல்லையா? சோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். சோ அது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அதுக்கு 2 to 3 days உங்களுக்கு டைம் லைன் இருக்கு அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் பட் உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட் பட் ஆல்சோ அர்ஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்றதா கூட வச்சுக்கலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து அர்ஜென்ட்டும் இல்ல இம்பார்ட்டன்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெக்கேஷன் போயிருக்கீங்க, அங்க நல்ல பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. சோ அது வந்து நீங்க அப்லோட் பண்ணலனாலுமே யாருமே உங்களை வந்து புஷ் பண்ண